இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 5, 2025 5/3/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை. கிருத்திகை நட்சத்திரம். வளர்பிறை சஷ்டி திதி பிற்பகல் 12:53 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. அமிர்த சித்த யோகம். கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இன்று காலை 8:14 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால காலை 8:14 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது காலை 8:14 AM மேல துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசி மற்றும் 2ஆம் இடங்கள்ல வளர்பிறை சந்திரன் இருப்பது உங்களுக்கு மனோபலத்தையும் ஆரோக்கிய பலத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. வண்டி வாகன வகையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னைக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். நன்மைகளும் சந்தோஷங்களும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 8:15 மணி வரைக்கும் உங்க ராசியில் இருக்கிற சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால உங்களுக்கு குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தின் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு திடீர் தீர்வுகள் கிடைப்பதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், சில விஷயங்களை பண்ணணும், குடும்பத்தில் இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் விலகி தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். திருமண வயதினர் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலையை சந்திப்பார்கள். திருமண பேச்சுவார்த்தைகளில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். ரிஷப ராசி. விரயஸ்தானத்தில் காலை 8:14 வரை இருக்கக்கூடிய சந்திரன் குழப்பத்தை மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். தேவையில்லாத எண்ணங்கள் அல்லது ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தி அலைச்சலை கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு காலை 8:14 ராசிக்குள்ள வர சந்திரனால உங்களுக்கு மனத்தெளிவும் ஆரோக்கிய தெளிவும் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்களுடன் இனிமையாக பழகுவீர்கள். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவிலையும் புதுசாக நீங்கள் சில விஷயங்களை செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக அல்லது தந்தையுடன் குடும்ப ரீதியாக சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதுவும் காலையில் 8 மணிக்குள்ளார வீட்டுக்குள்ள உங்கள் அப்பா கூடயோ இல்லை உங்கள் அம்மா கூடயோ வாக்குவாதம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசுவீங்க. தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். அதாவது உங்கள் பேரில் வன்மத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. வீட்டில் பேசலாம், ஆஃபீஸில் போய் பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிக்காதீங்க என்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் இருக்கும். அதாவது குடும்பத்தில் குழந்தைகளுக்கான செலவுகள், உடன்பிறப்புக்கான செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. அதனால கவலைகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று காலை 8:14 வரை. அதன் பிறகு ராசிக்குள்ள சந்திரன் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து எதிர்கொள்ளும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு. உங்க மனசுல தைரியம் மட்டும் இல்லைங்க, மனோபலத்தின் காரணமாக அடுத்தவர்களுக்கும் நீங்க ஒரு பக்க பலமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். இன்று பணவரவு, செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய நபர்களின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதன் மூலமாக இதுநாள் வரை இருந்து வந்த பண தட்டுப்பாடுகள் விலகும். செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள், மிருகசீரிஷம் நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்புல ஆர்வ மிகுதி காட்டி உங்களுடைய குடும்பத்துக்கே பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி காலை 8:14 வரை லாபஸ்தானத்தில் இருந்த சந்திரன் அதன் பிறகு விரயஸ்தானத்துக்குள்ள குருவோடு இணைகிறாரு. இதனால உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும். என்ன மாற்றங்கள்னா, இடமாற்றம் ஏற்படும். வீடு மனை மாற்றம் அல்லது பதவி மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம்னு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று நற்செய்திகள் வரும். இடமாற்றத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடமாற்றம் உங்களுக்கு பலத்தை தரும், மன தைரியத்தை தரும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கும். அதாவது காலை 8 மணி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 மணிக்கு மேலே நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா தேவையில்லாத சில விஷயங்களை பேசி வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். அது உங்களுக்கு பலத்தை கொடுக்கறதா நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆஃபீஸில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டிரான்ஸ்ஃபரை கொடுப்பாங்க. அதே சமயம் உங்களுடைய முன்கோபத்தை வெளிப்படுத்தி சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். வேலை பளு அதிகரிக்கும். அஃபிஷியலாக சில விஷயங்கள், முக்கிய பொறுப்புகளை கொடுக்கறதுனால வேலைப்பளு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இதனால் உங்களுக்கு நேர விரயம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிலையும் உங்களால் வேலை செய்ய முடியாது. அதனால் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குள்ள நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது உங்களுடைய நண்பர்களின் ஆரோக்கிய விஷயத்தில், நெருங்கிய நண்பர்கள், உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை உங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இல்லை கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு காலை 8 மணிலேருந்தே உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அனாவசிய செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும். அதே சமயம் தொழில்துறையினருக்கு இன்று தொழில்துறை சார்ந்த, கடன் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி ராசிநாதன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் 8 மணிக்கு மேலே, காலை 8 மணிக்கு மேலே குருவோடு இணைகின்ற காரணத்தினால மனோபலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பதவி கிடைக்கும், உத்தியோக மேன்மை ஏற்படும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கும், உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை என நிரூபணம் ஆவதற்குண்டான யோகம் ஏற்படும், உங்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுக்கும் வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். அவருடைய உதவி அல்லது அட்வைஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் தேவையற்ற சிக்கனம் சார்ந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இது சிக்கன நடவடிக்கையாக இருக்குமே தவிர அதனால உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் இல்லை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா இன்னைக்கு அவங்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. ஏன்னா உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நிலுவையில் வைக்கப்பட்ட பதவி உயர்வு, நிலுவையில் வைக்கப்பட்ட பண பரிமாற்றம் போன்ற விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் மட்டுமல்லாமல் அலுவலக ரீதியாகவும் உங்களுடைய மேலதிகாரிகளின் குழப்பங்களையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். வார்த்தைகளால் ஏற்பட்ட செலவுகள், வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும்.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி 8 வருஷம் ஆச்சு சார், 10 வருஷம் ஆச்சு சார், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நாங்களும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு இன்று நற்செய்திகள் வருவதன் மூலமாக காலை 8 மணிக்கு மேலே உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட குழப்பங்களில் தீர்வுகள் கிடைத்து உங்களுடைய வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 10ஆம் இடத்திற்கு காலை 8:14 பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வெளியூரில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வீடு மனை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்தியோக ரீதியாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நற்செய்தி வருவதன் மூலமாக இன்று காலை 8 மணிக்கு மேல உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல தீர்க்கமான முடிவெடுத்து முக்கிய முடிவுகளின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வு காண்பீர்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இந்த சப்தமஸ்தானத்தில் சனி சூரியன் இருக்கிறது வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலையை ஏற்படுத்தும். ஆனால் இன்னைக்கு அது பாதிப்பை தராது. அது சம்பந்தமான புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் அதற்கு உண்டான ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தை தீர்க்கமாக பார்த்துக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையில் உங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உண்டான உபாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதாவது இத்தனை நாளாக உங்களை பற்றி தப்பாக பேசி உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு அவர்களை உங்கள் பக்கம் மாற்றுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுப்பீர்கள். எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஹெச்ஆர் பர்சன்ஸ், மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் அல்லது உங்களுடைய ஆன் த ஸ்பாட் எதிரிகள், அதாவது ஆன் த கிரவுண்ட் எதிரிகள்னா இப்போ அடங்கி இருப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் அசௌகரியங்கள் கிடையாது. இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி சிலர் செயல்படுவாங்க. அதை கண்டும் காணாமல் நீங்கள் செயல்படுவது நல்லது. உங்களுடைய நெருங்கிய வட்டமே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி, இன்று காலை 8:14 வரை சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால காலையில் எழுந்தவச்ச உடனே யாருக்கிட்டையாவது கோவப்படுறது, கத்துறது, சண்டை போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. 8:15 மணி வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பெருசாக பிரச்சனை இருக்காது. ஏன்னா வளர்பிறை சந்திரன் குருவோடு இணையும் பொழுது உங்களிடம் தெளிவு ஏற்படும். 8:13 வரைக்கும் எரிச்சல், கோபம், வன்மம் எல்லாம் இருக்கும். 8:14 சந்திரன் பயிற்சி ஆகும்போது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். என்னமோ நீங்கள் புத்தர் ரேஞ்சுக்கு பேசுவீங்க, மகான் ரேஞ்சுக்கு பேசுவீங்க. உங்களிடம் மாற்றத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை துணையை ஆச்சரியப்பட அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய யோகமான நாள். தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செலவுகள் சந்தோஷ செலவுகளாக இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டா 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை. அதனால உங்களுடைய வம்ச விருத்திக்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதற்கான மருத்துவ ரீதியான செலவுகளாக இருக்கும். அல்லது வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதற்கான கடன் அதிகரிப்பாக இருக்கும். அதனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வாக்குவாதத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குறிப்பாக நீங்கள் வியாபாரி அல்லது அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் உங்களுடைய வேலை அல்லது தொழிலில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முயற்சி செய்வீர்கள். இதனால் இதுநாள் வரை இருந்து வந்த
தேக்கு நிலை மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பதட்டம் அதிகரித்து செயல்பட்டு வந்திருந்தீங்க, இப்போ அந்த பதட்டம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. காலை 8 மணி வரைக்கும் இப்பவும் பதட்டம் இருக்கும். ஆனால் 8 மணி 14 நிமிஷத்துக்கு மேலே பதட்டம் குறைந்து தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். வியாபாரத்துல பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்று காலை 8 மணி 14 நிமிடம் வரை. அதனால முக்கிய வேலையெல்லாம் அதுக்குள்ள முடிச்சுக்கோங்க. ஏன்னா 8 மணி 14 நிமிஷத்துக்கு சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய வேலைகள்ல சற்று நேர விரயம் அல்லது பொருள் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு உறவுகளுக்குள் பகையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மன சஞ்சலம் அதிகரிக்கும். மனசுல ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும். அதாவது என்னைக்குமே ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல விழுந்தவங்க தான் ஜாஸ்தி. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. என்று உங்களுடைய வார்த்தைகளினால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கோ அல்லது நெருங்கிய நண்பர்களை பகைத்துக் கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். குறிப்பா உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உடன்பிறப்புகள் மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் ஏற்பட்ட மன உளைச்சல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருந்த நபர்களை உதாசீனப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்கள விட்டு கொடுக்காம பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பு தன்மை சற்று எதிர்மறையாக இருந்தாலும் பெருசா பாதிப்பில்லை. மேலதிகாரிகள் உங்களுக்கு சில வேண்டத்தகாத ஆலோசனைகளை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சை கேட்டு நீங்களா குழப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்று அலைச்சல் அல்லது நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மேலதிகாரிகள் இன்று கோபத்துடன் பேசுவார்கள். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கோ கண்டுக்காம போறதுக்கோ முயற்சி பண்ணுங்க. என்று உங்களுக்கு மனசலனம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பா எதிர்பால் இனத்தவர்களால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துலயோ இல்ல வீடு சம்பந்தப்பட்ட இடத்துலயோ எதிர்பாலின விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இளம் வயதினராக இருந்தால் மனச்சலனம் ஏற்படும். வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு நேர விரயமோ அல்லது பணச்சலனமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று தடுமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில தெளிவான சிந்தனை ஏற்படும். அதாவது குழப்பத்துல தான் ஒரு தெளிவு வரும். இந்த குழப்பம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. அதனால தெளிவும் வரும். அதுவரை பொறுமையா இருக்கிறது நல்லது. விருச்சிக ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று காலை 8 மணி 14 நிமிடங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு வந்து குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நண்பர்களுடன் மீண்டும் பழைய கதையை பேசி சந்தோஷம் அடைவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நமக்கு என்னைக்கு கோபம் வருதுன்னா யாருக்கிட்ட பேசக்கூடாதோ அவங்கக்கிட்ட பேசும்போது தான் கோபம் வருது. அவங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்குன்னா அவங்க சொல்றதையும் கேட்டு நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், கலைத்துறை நண்பர்கள், மெடிசின் சார்ந்த வேலை செய்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் உங்களுடைய குதர்க்க புத்தி தான் எதிர்மறையாக வேலை செய்யுது. அதனால தேவையற்ற விஷயங்களில் தலையீடு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அல்லது தேவையற்ற விஷயங்களினால உங்களுடைய தவறான அணுகுமுறையை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால உங்களுக்கு வரவேண்டிய நன்மதிப்பு உங்களுடைய நண்பர்களிடையே வராமல் இருப்பதற்கு உண்டான தாமதம் ஏற்படும். என்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எதிர்மறையாக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு எதிரி வேற யாரும் கிடையாது, வெளியாள் கிடையாது, உங்க குடும்பத்தார் கிடையாது, உங்க நண்பர்கள் கிடையாது, நீங்க தான். உங்களுடைய வாயால தான் நீங்க கெட்டு போறீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்கும் செவ்வாய் பயிற்சி ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கிறது அவசியமான ஒன்று. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதலை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இத்தனால சண்டை போட்டுட்டோம், இப்போ எப்படி போய் பேசுறது அப்படின்னா வேற வழி இல்லை, போய் பேசுங்க. உங்களுக்கு காரியம் ஆகணும்.
காரியமா வீரியமான்னு பார்த்தா காரியம்தான் முக்கியமே தவிர வீரியத்தை காட்டக்கூடாது. அதனால் இன்னைக்கு உங்களுடைய காரியத்தை நடத்தி கொள்வதற்கு முயற்சி எடுங்கள். சந்தோஷ அனுபவங்களை பெறுவீர்கள். ஏன்னா நீங்கள் இறங்கி போகிறதுனால உங்கள் நண்பர்களும் இறங்கி வருவார்கள். வாழ்க்கை துணையும் இறங்கி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களாக ஏமாற்றிக் கொண்டிருந்த சில நபர்கள் உங்களை தேடி வந்து பணத்தை கொடுப்பாங்க. உங்கள் பேரில் இருந்த அவமரியாதை விலகுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய கவலைகள் மறந்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய எதிரிகள் சில சமயம் உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவோ அல்லது உடன்பிறப்புகள் மூலமாகவோ உங்களை கார்னர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த இடத்துல உங்களுடைய எதிரிகளையும் உங்களுடைய உறவுகளுக்குள்ளே இருக்கிற தொடர்பை கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. அதாவது உங்களுடைய உடன்பிறப்புகளையோ உள்ள குழந்தைகளையோ அவர்களிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்குண்டான முயற்சி எடுப்பதற்கு தயங்கக்கூடாது. இன்று அதற்கு உண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு மிகுதியின் காரணமாக சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனால் அதை ஆலோசனை செஞ்சு செயல்படுத்துறது நல்லது. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு இடைத்துரைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையுடனும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க வாயில தான் உங்களுக்கு கௌரவமும் இருக்கு, உங்களுடைய வீழ்ச்சியும் இருக்கு. அதை மட்டும் முன் யோசனையோடு செயல்படுத்திக்கிறது நல்லது. இன்று உங்களுடைய வியாபார வளர்ச்சியும் குழந்தைகளால் மேன்மையும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். ஆனால் சுப செலவு நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சுப செலவுன்னா குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்திற்கு உண்டான செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையிறது மட்டும் இல்லாமல் சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் அதே சமயம் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியிலும் நீங்கள் வெற்றி அடைய, அதாவது 2 ட்ராவல் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் குடும்பத்துக்காக கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்காக வாங்கின கடனை அடைக்கிறதுல முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். இதனால் ஒரு பக்கம் கடன் ஜாஸ்தியாகும், இன்னொரு பக்கம் கடன் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக கடனின் ஒரு பகுதியை அடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு மட்டுமல்லாமல் சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். அதற்குண்டான உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவல் ரீதியாக உங்களுடைய எதிரிகளை நீங்கள் இனிமையாக பேசி வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அறிவுபூர்வமாக பேசுவீங்க, அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தம்பி தங்கைங்க அப்பா கூட சேர்ந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாமல் குடைச்சலை கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி உங்கள் தந்தையுடைய செயல்பாடு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இருந்து வந்த ஒரு மன வேறுபாடு களைவதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆரோக்கியம் மிகுந்த நாள். மகர ராசி, ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உங்களுடைய குழந்தைகள் இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசிட்டு இருந்தாங்க, உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருந்தாங்க. இன்றைக்கி உங்கள் பேச்சுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் ஒத்துழைப்பு தருவார்கள். இதனால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்கள் கீழே வேலை பண்ணுறவங்க, உங்கள் வீட்டில் வேலை பண்ணக்கூடிய நபர், இல்லை உங்கள் கடையிலையோ இல்லை உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ வேலை பண்ணக்கூடிய நபர்கள்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து நடப்பார்கள். செல்வாக்கு மிக்க நபர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
வாக்குவாதங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். காலை 8 மணி வரைக்கும் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். 8 மணிக்கு மேலே உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். எதிர்வாதம் செய்ய மாட்டாங்க. இதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். உடன்பிறப்புகளின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று திரவிய லாபம், பொருள் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் மறக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். உடன்பிறப்புகள் மூலமாக இருந்து வந்த மன உளைச்சல்கள், மனக்கவலைகள் விலகும். பூர்வீக சொத்திலிருந்து பங்கு கிடைக்கிறதுக்கும் இன்னைக்கு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக கடன் வாங்கணுமா, ஏற்கனவே அவ்வளவு கடன் இருக்கே சார்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த கடன்லாம் உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு, இந்த கடன் உங்களுடைய வளர்ச்சிக்கானது. அதனால் இன்றைக்கி பெருசாக பாதிப்பு இருக்காது. வியாபார வளர்ச்சியும் உத்தியோக மேன்மையும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்பராசி ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் காலை 8 மணி 14 நிமிஷம் வரைக்கும் இருக்காரு. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை, இனிமையாக பேசி சந்தோஷம் அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. காலை 8 மணி 14 நிமிடங்களுக்கு சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குருவோடு இணைகின்ற காரணத்தினால், அதுவும் உச்சஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் இன்று உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபார முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறீங்க, தொழிலில் முதலீடு பண்ணுறீங்கன்னா நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யார் கூட பேசினாலும் குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சனி சூரியன் உங்களை யார் கூட பேசினாலும் எதிர்மறையாக திங்க் பண்ண வைக்கிறாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது நீங்களாக ஒரு விஷயத்தை பேசி அவங்கள இரிட்டேட் பண்ணுவீங்க. அதனால் வேண்டாத விஷயத்தை நீங்கள் பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு இன்று கடுமை கூடும். அதாவது செயல்பாடுகள் கடுமையாக இருக்கும். உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சோர்வு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வியாபார வளர்ச்சி மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை. அவர்களுடைய எழுச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பதட்டத்தையும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு செயல்படுறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முறையில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் கூட இருக்கிறவங்க கிட்ட பங்கு பிரிக்கிறதுலையோ இல்லை உங்கள் வருமானத்தில் ஷேர் கொடுக்கறதுலையோ தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா விட்டு கொடுத்தா வளர்ச்சி ஏற்படும். இப்போ தேவை, விட்டு கொடுக்கறது தான் இப்போ தேவை. அதனால் உங்களுக்கு வருமானத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஆனால் வருமானத்தில் தடை ஏற்படாது. மீன ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 8 மணி 14 நிமிடங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களிடம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில், உங்களுடைய பண விஷயத்துல எல்லாம் இது நாள் வரை இருந்து வந்த ஒரு தடுமாற்றங்கள் விலகும். நேத்திக்கு வரைக்கும் இல்லை இன்னைக்கு காத்தால் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்திருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயமாகட்டும், உங்களுடைய கழுத்து பகுதி வரைக்கும், தலைப்பகுதியில் முகம் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் இருந்திருக்கும், எரிச்சல்கள் இருந்திருக்கும், இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இன்றைக்கி காலை 8 மணி 14 நிமிஷத்துக்கு மேலே நல்ல மாற்றங்களை உணர்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அந்த உணர்தல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நடக்காதுன்னு நினைச்ச ஒரு காரியம் நடந்து உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் மாற்றங்கள் ஏற்படும். செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்தினால ஏற்பட்ட சங்கடங்கள் அல்லது வருமானத்தினால வந்த வாக்குறுதிகள், வாக்குவாதங்கள் இன்று விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று உங்களுடைய பார்ட்னர்ஸுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை மட்டுமில்லாமல் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுற மாதிரி சில செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை விஷயமாக அல்லது உங்களுடைய கடன் விஷயமாக
உங்களுடைய ஆரோக்கிய விஷயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, புதிய அணுகுமுறையின் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்றாற் போல வருமான உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. அவருக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.